அன்பான விவசாயிகளுக்கு வணக்கம். விவசாயிகளுக்கு பல வகை திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. அவற்றில் ஒரு திட்டங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ முதன்மையான திட்டமானது தரமான விதை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு உதவுதல். அசிஸ்டன்ட் டு ஃபார்மர்ஸ் ஃபார் குவாலிட்டி சீட் ப்ரொடக்ஷன். இதுதான் இப்போ என்னன்னாக்க விதைநெல் பெருக்க திட்டம், சீடு மல்டிப்ளிகேஷன் ஸ்கீம் ஃபார் பேடி. இது அனைத்து விவசாயிகளும் உற்பத்தி செய்த விதைகளை ஒப்பந்த முறையிலும் பதிவுகளின் முன்னுரிமை அடிப்படையிலும் வேளாண் துறைக்கு வழங்கலாம். இத்திட்டத்தின் கீழ் விதைப்பண்ணையை பதிவு செய்யணும். பதிவு செஞ்சால் தான் நம்ம இந்த திட்டத்தின் கீழ் நம்ம வருவோம். அதாவது தரமான விதை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் உதவுதல். இந்த அசிஸ்டன்ஸ் டு த ஃபார்மர்ஸ் ஃபார் குவாலிட்டி சீட் ப்ரொடக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வரணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த விதைப்பண்ணை நம்ம வச்சுருக்க விதைப்பண்ணையை பதிவு பண்ணணும். இரண்டாவது, நெல்லில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா சான்றிதழ் விதைகள் சர்டிஃபைடு கிளாஸ் சீட்ஸ் தயாரிப்பதற்காக 1 கிலோ விதைக்கு 2 ரூபாய் பிரீமியம் செலுத்தப்படும். இதில் எந்த இதுனாக்கா இப்போ நம்ம முதன்மையாக சொன்னோம்ல, விதைநெல் பெருக்க திட்டம் இருக்குதுல்ல, அது உதவி வேளாண் அலுவலர் அவர்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். இது தொடர்பான விஷயங்கள் நமக்கு தேவை அப்படின்னாக்கா உதவி வேளாண்மை அலுவலர் அவர்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். அதேமாதிரி நெல்லிலிருந்து சர்டிஃபிகேட் சீட்ஸ், அதாவது சான்றிதழ் விதைகள், இதை தயாரிப்பதற்கு 1 கிலோ விதைக்கு 2 ரூபாய் வீதம் பிரீமியம் இது பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம யாரெல்லாம் இதில் வராங்க அப்படின்னாக்கா பண்ணை மகளிர் குழு, அப்புறம் விவசாயத்தோட ஆர்வமுடைய குழு. இது தொடர்பாக பார்த்தோன்னாக்கா உதவி விதை அலுவலர் மற்றும் துணை வேளாண் அலுவலர் இவர்களை தொடர்பு கொண்டு இதற்கான விவரங்களை நம்ம பெறலாம். மூன்றாவது, தேவைப்படும் விதைகளை வேளாண் விரிவாக்க மையம் மூலமாக வேளாண் துறை விவசாயிகளுக்கு விற்பனை செய்யும். இப்போ இது எப்படி எந்த துறையில் கேட்கணும்னாக்கா ஏடிஓ பிளாக் லெவல் டெபுட்டி, அதான் ஏடிஓன்னு சொல்லுவாங்க. இது பிளாக் லெவலில் வாங்கிக்கலாம். அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கேதர் வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் இந்த வழங்கப்படும் வழிகாட்டுதல்களை கால அளவில் பயன்படுத்த வேண்டாம். அப்புறம் விதை சான்றிதழ் அலுவலர் பார்த்தீங்கன்னா விதையின் தரத்தை பராமரிக்க வேண்டும். இத்தனை நடவடிக்கையெல்லாம் யாருக்கிட்ட கேட்கணும், இது தொடர்பான விஷயங்கள் யார்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அவர் ஏடிஓ, இவர் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஒரு நிலையிலையும் ஒரு அலுவலரை நம்ம தொடர்பு கொள்ளணும். இப்போ நான் முதல்ல சொல்கிறேன், விதைநெல் பெருக்க திட்டம் சீடு மல்டிப்ளிகேஷன் ஸ்கீம் ஃபார் பேடி யாருக்கு தொடர்பு கொள்ளணும்? உதவி வேளாண் அலுவலர். ரெண்டாவது, நெல்லிலிருந்து சர்டிஃபைட் சீட்ஸ் தயாரிப்பதற்காக பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான விவரங்களை இது கேட்க வேண்டும்னாக்கா ஏஎஸ்ஓ, டெப்டி ஏஓ இவங்களை தொடர்பு கொள்ளலாம். மூன்றாவது, விதைகளை விரிவாக்க மையம் மூலமாக வேளாண் துறை விவசாயிகளுக்கு விற்பனை செய்தில்லை, அது ஏடிஓ அட் பிளாக் லெவல், அவங்க கேட்கலாம். அப்புறம் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விவசாயிகளுக்கு வழிகாட்டு நடைமுறை கள அளவில் பயன்படுத்தணும்ல, இதை பார்த்தோன்னா ஜேடிஏ அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு இதுக்கான விவரங்கள் வாங்கி நம்ம விவசாயத்தை பெருக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கள். நன்றி. விரைப்பு. நன்றி. வணக்கம்.